நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கினுடைய விசாரணை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு தொடர்புடைய இடங்கள் 7 இடங்களில் சோதனையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால் ஜூன் 22ஆம் தேதி தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரகாஷ் என்ற ஒரு நபர், அவர் ஏற்கனவே 10 கோடி ரூபாய் அவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரருக்கு கொடுத்ததாகவும் அதனை திரும்ப கேட்டபோதும் அதனை கொடுக்க முடியாது என்றும் அவரை கடத்தி அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய, அதாவது தான் தெரிவிக்கக்கூடிய அந்த 4 பேருடைய பெயர்களுக்கு மாற்றி வழங்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும் பிரகாஷ் தரப்பில் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக போலியான ஆவணங்கள் மூலமாக அந்த 22 ஏக்கர் நிலமும் அந்த 4 பேருடைய பெயர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகிவிட்டார் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சிபிசிஐடி போலீசாரனுடைய அந்த சோதனை என்பதும் நடைபெற்றிருக்கிறது. இதில் அவருடைய சகோதரர் மற்றும் மற்றவர்கள் என 7 பேர் மீது இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நீதிமன்றத்தில் 2 முறை முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பில் அந்த மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டது. ஆனால் 2 முறையும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் கைது செய்யப்படலாமா என்ற அதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் தான் அவர் தலைமறைவாகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் என்ற ஒரு கருத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய இந்த வழக்கு என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது.